மேக்ஸியோட மேல் பீஸ் அந்த பாடி பீஸ் வந்து அளவெடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஹைட்டு பார்க்கணும். பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஹைட்டு பார்க்கணும். இங்கே வந்து ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறலாம். விட்டுட்டு நம்ம ஹைட்டு பார்க்கலாம். 16 இன்ச்சு இருக்குங்க. ஹைட்டு 16, உயரம் 16. பாடி லூஸ் பாருங்கள், இங்கேருந்து இங்கே 23.5 24 வருதுங்க. பாடி அகலம் 24. அடுத்தது கை உயரம் பாருங்கள். கை இப்படி எடுத்து இப்படி பார்த்துக்கோங்க. கை உயரம் பாருங்கள் 10 இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன கை தான். ஒரு எம்ப்ராய்டரி போட்டு சின்ன கை வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வெட்ட போகிறோம். அது வந்து எம்ப்ராய்டிங் வந்ததுக்கப்புறம் அது கோட்டோட ஜாயிண்ட் ஆகி வரும். ஆனாலும் அளவை நான் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து 9.5 இருக்குது. கை அகலம் 10 வச்சிட்றேன். பாருங்கள், கையோட அகலம் பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்த தான் நம்ம அகலமாக பார்க்கணும். 10 இருக்குதுங்க. நம்ம 10 கையோட அகலம் 10 இருக்குது. நான் 11 வச்சுக்கிறேன், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். அடுத்தது கை லூஸு 7.25. பாருங்கள், கை லூஸ் இங்கே ஸ்டிச்சிங் வந்திருக்கு. 7.25. போட்டாச்சு. இப்போ கழுத்தோட உயரம் பார்ப்போம். நெக்கு, ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து இதில் ரவுண்டு வந்திருக்கு. கழுத்து வந்து இதில் ரவுண்ட் நெக்காக இருக்குது. நம்ம ஒரு டிசைன் நெக்கு வைக்கலாம். ஆனால் கழுத்தோட உயரத்தை பார்த்துக்கலாம். 5.5 கரெக்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கழுத்தை 5.5 கரெக்டாக இருக்குது. இங்கே ஷோல்டர் 1/2 இன்ச்சு விட்டுட்டோன்னா 6 வேணும் நமக்கு. முன் கழுத்து உயரம் 6. ஷோல்டர் பாருங்கள், ஷோல்டர் வந்து உங்களுக்கு 3.5. இங்கே கழுத்து ஒரு 1/4 இன்ச்சு வருது. 3.5 போதும். பின் கழுத்து பாருங்கள், ஷோல்டர் வந்து 3.5 நம்ம அளந்தோம். ஷோல்டர் அளந்தோம் 3.5. இப்போ வந்து பேக் நெக் பாருங்கள். பேக் நெக் இங்கே இருக்குது. இப்படி கூட திருப்பிக்கலாம். பாருங்கள், பேக் மார்க் பண்ணலாம். பேக் நெக்குக்கு இவங்க வந்து இறக்கி கேட்கல, மேலே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னரெல்லாம் தெரியாமல் இருக்கணுன்றக்காக மேலே கழுத்து கேட்டிருக்காங்க. ஜிப்பு எதுவும் நம்ம இதுக்கு வைக்கலை. ஏன்னா ஜிப்பு போயிருன்றதுனால கழுத்து வழியே போடுற மாதிரி தான் நம்ம இது செஞ்சுட்டு வெட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ நெக்கோட இந்த ஷோல்டருக்கு மேலே நெக்கை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். இது நம்ம 5.5 வச்சா கரெக்டாக இருக்கும். 5.5 வச்சு நம்ம பேக் நெக்கு, பின் கழுத்து உயரம் 5.5 நம்ம மார்க் பண்ணுறோம். அதில் வந்து நாட்டு வந்துடும். நாட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இடுப்பு அளவு எடுத்துடலாம். இடுப்பு அளவு வந்து 20 தான் இருக்குது. 22 வச்சுக்கலாம். நம்ம இடுப்பு 22. ஏன்னா நம்ம 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு வந்து நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் 22 வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட்டுக்கு இப்போ பாருங்கள், இந்த சென்டர் வந்து 7 இன்ச்சு
அப்போ வந்து பிரின்சஸ் கட்டுக்கு சென்டர் பீஸு நம்ம 2ஆக மடித்து போட்டு தான் வெட்டுவோம். அப்போ நமக்கு 3.5 இன்ச்சு வேணுங்க. முன் துண்டு சென்டர் பீஸ் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு முன் துண்டு நடு பீஸ் வந்து 3.5 இருந்தால் நமக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக 7 இன்ச் இருக்குது. நம்ம 3.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கும் விடணும். இங்கே பாருங்கள் 4 வரும், 8 இன்ச்சு வரும். அப்போ வந்து நம்ம 4 கூட வச்சுக்கலாம், ப்ளஸ்ஸு ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ மொத்தம் 4 இன்ச்சு நம்ம அடித்து போட்டு இப்போ வந்து நம்ம 4 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கும், அது வந்து இருக்கிறத நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தே நம்ம விட்டுறலாம். அது நான் வெட்டும்போது சொல்கிறேன். அடுத்தது ஆம்கோலுங்க. ஆம்கோல் நம்ம எப்பயுமே இப்படி நல்லா வளைச்சி வச்சுட்டு, நான் எப்பயுமே ஷோல்டருக்கு சேர்த்து தான் எடுத்துக்குவேன். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு இந்த வளைவு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நான் வந்து ஆம்கோல் வெட்டிக்குவேன். 6 இன்ச்சு வருது, 6.5 இன்ச்சு வருது. ஆம்கோல் உயரம் வந்து 6.5 இன்ச்சு. இப்போ நம்ம பாடிக்கு தேவையான எல்லா அளவையும் எடுத்து எழுதிட்டோம். பாருங்கள், பிரின்சஸ் கட்டுக்கும் தனியாக நம்ம எழுதிட்டோம், முன் துண்டில் எல்லாமே எழுதிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு போகலாம். பாடியோட ஹைட்டு வந்து 16 இன்ச்சு நம்ம எழுதியிருக்கோங்களா, 16 இன்ச்சு வச்சிடலாம். அகலம் வந்து நமக்கு 24 தேவை. இப்போ நான் 12 வச்சுருக்கேன், 12 வச்சுக்கிட்டாச்சு. இவ்வளோதான் நமக்கு பாடிக்கு தேவை. இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கழுத்து அகலம் எடுப்போம். கழுத்து அகலம் வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் அகலமாக வேண்டாம், ஒடுக்கமாக வேணுன்றதுனால ஒரு 2.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இதில் வந்து நமக்கு கோட்டு மூடிடும், அதனால் நமக்கு போதும், 2.5 இன்ச்சு போதும். இப்போ பாருங்கள், கழுத்தோட அகலம் 2.5 எடுத்தாச்சு. ஷோல்டர் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், ஷோல்டர் 3.5. ஆம்கோல் வந்து 6.5. முன்கழுத்து 6, பின்கழுத்து 5.5. நான் வந்து ஃபோல்டாக 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இங்கே வந்து நமக்கு மடிப்பு 4ஆக வந்துடும். நெக்கு மட்டும் தனித்தனியாக மடித்து போட்டு நம்ம வெட்டிக்கலாம். இப்படி நான் வந்து கிளாத்து வேஸ்ட்டாக ஆகக்கூடாதுன்றதுக்காக இப்படி மடிச்சிருக்கேன். நம்ம இதெல்லாம் வெட்டிட்டு நெக்கை மட்டும் அப்புறமா வெட்டுவோம். இப்போ பாருங்கள், இதை வெட்டுறதை பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இங்கே 1 இன்ச்சு வச்சு நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து 22 தான் வந்து இடுப்போட அளவு, 22 எடுத்திருக்கோம். 4ஆக மடித்து போட்டதுனால நமக்கு 11 இருந்தால் போதும். இது ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம தைச்சதுக்கப்புறம் கூட நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். தைச்சி முடித்ததுக்கப்புறம் வேணுனாலும் நம்ம வெட்டிக்கலாம், அது நம்ம இஷ்டம். இப்போ நான் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி நெக்கை தனித்தனியாக உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். பாருங்கள், ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபோல்டை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நெக்கை தனித்தனியாக மடித்து போட்டு நம்ம நெக்கு வெட்டிக்கலாம். பாருங்கள், நெக்கை நம்ம தனித்தனியாக மடித்து போட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக்கு நமக்கு 5.5. பாருங்கள், பேக் நெக்கு 5.5, ஃப்ரண்ட்டு நெக்கு 6. இப்போ நான் ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணுறேன் 6, பேக் நெக்கு 5.5 அடியில் அடி கிளாத்தில் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வந்து 2.5 இன்ச்சு எடுத்து அர்க்காட் பண்ணியிருக்கிற மாதிரியும் இங்கேயும் 2.5 இன்ச்சு எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு லீஃபு நெக் வரைய போகிறேன், இதில் வைக்க போகிறேன். இது நல்லா கொஞ்சம் இறங்கி வரும். இந்த மாதிரி நெக்கு நான் இப்போ வெட்ட போகிறேன். பேக்கில் வந்து பாருங்கள், பேக்லேயும் நம்ம பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு போதும். 1/2 இன்ச்சு எடுத்து ஒரு பாட் நெக்கு, ஒரு அகலமான ஒரு பாட் நெக்கு மாதிரி நான் வெட்ட போகிறேன். பாருங்கள், பேக் நெக்கு இந்த மாதிரி, ஃப்ரண்ட் நெக்கு ஒரு லீஃப் டிசைனில், இந்த மாதிரி ஒரு நெக்கு வெட்டியாச்சு. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ நமக்கு மேல் டாப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கை தான் வெட்டணும். கை வந்து நான் கோட்டில் தான் கை வந்து கோட்டோட கிளாத்தில் தான் கை வெட்ட போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மெயின் பீஸில் நம்ம வந்து எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கரை பீஸை வந்து நம்ம பெல்ட்டுக்கு கட் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த அளவை நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டைமும். இதை வந்து நம்ம பெல்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வெட்டிட்டேன். இப்போ பாருங்கள், நாம் வந்து இந்த டைரெக்ஷன்லேயே போட்டுக்கலாம். நான் வந்து லைனிங்கில் வெட்டி வச்சதையே எடுத்து எப்படி போடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் இது பத்தாமல் இருக்குது. அப்போ வந்து நாம் இப்படி மடிச்சுக்கலாம். மெயின் பீஸில் பேக் பீஸை போட்டு நான் கட் பண்ணுறேன். நான் வந்து நெக்கு கட் பண்ணலை, அப்படியே ஷோல்டர்லேருந்து தான் கட் பண்ணுறேன். நம்ம இதை மேலே வச்சு தைக்கும்போது கரெக்ட் பண்ணி தைச்சிக்கலாம். பேக் பீஸு வெட்டி வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் நம்ம பிரின்சஸ் கட்டை வந்து கட் பண்ணணும். நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு அளவு எடுத்து வச்சுருக்கோம். நான் எக்ஸ்ட்ரா இங்கிட்ட இருந்த பீஸை நான் அப்படியே விட்டுட்டேன். அது பிரின்சஸ் கட்டுக்கு தேவைப்படும். பாருங்கள், முன் துண்டு நடு பீஸ் வந்து நமக்கு 3.5 +
1/2 இன்ச்சு 4 இன்ச்சு நமக்கு தேவை. 2ஆக மடிச்சுக்கிட்டு பாருங்கள் 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே எப்பயுமே 1/2 இன்ச்சில் நம்ம இது பண்ணுவோம். 6 இன்ச்சில், அதாவது நம்ம ஆம்கோலோட அளவு எவ்வளோ வச்சோமோ அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு கட் கொடுப்போம். நான் வெட்டிட்டு உங்களுக்கு மெயின் பீஸில் காட்டுறேன். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு பாருங்கள். இது முன்னாடி வந்துருச்சு. இதை நம்ம இப்போ இங்கே வச்சு வெட்ட போகிறோம். பாருங்கள், இதை மட்டும்தான் நம்ம மடிப்பில் வச்சு வெட்ட போகிறோம். மடிப்பில் கரெக்டாக மடிச்சுட்டு, நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து இருந்தால் தேவைப்படும், அதனால் நம்ம கரெக்டாக மடிச்சுக்கலாம். போதும். இதை நம்ம அப்படியே வெட்டி எடுத்துடலாம். நான் ரெண்டுக்குமே நெக்கை கட் பண்ணலை, கட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இந்த போர்ஷன் நம்ம வெட்ட போகிறோம். இப்போ நம்ம இந்த பீஸை கிராஸில் போட்டு வெட்டணுங்க. எப்பயுமே இந்த பீஸை கிராஸில் நம்ம வெட்டணும். நான் இந்த ரெண்டு பீஸையும் நான் வச்சுருக்கேன். இதில் கிராஸில் இந்த ஷேப்பில் இப்படி வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ஓரமாக நம்ம இந்த பீஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெட்டிக்கலாம். நம்ம இந்த பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா பீஸையுமே கட் பண்ணியாச்சு. ஸ்கர்ட்டுக்கு லைனிங் வெட்டிட்டோம், ஸ்கர்ட் வெட்டிட்டோம், இங்கே பாடி பீஸ் வெட்டிட்டோம், அதில் பிரின்சஸ் ஸ்கர்ட்டும் நம்ம வெட்டிட்டோம், பெல்ட்டுக்கும் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம தைக்கிற வீடியோவை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதை ஃபுல்லாமே நான் தைச்சி காட்டுறதை அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.